வார்த்தைக்கு முன்பாக இருக்க ஆண்டவர் தந்த வாய்ப்புக்காக இவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். கர்த்தரை நாம் ஆராதித்தோம். அதற்கப்புறமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நேற்றைய தினம் நாம் சிந்திக்க துவங்கினதான காரியம் பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப், நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அறிந்திருக்கக்கூடியதான காரியங்களை வாழ்க்கையில் செய்யணும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போ அதை குறித்ததான அந்த காரியம் ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை மையமாக நாம் கொண்டு சிந்திக்க ஏதுவானது. அதுல நாம் சிந்தித்ததான காரியம், தேவன் என்ன செய்கிறார், நீங்களும் நானும் ஒரு ஆராதனை செய்யணும்னு விரும்புகிறார். அது என்ன ஆராதனை? புத்தியுள்ளதான ஆராதனை. இந்த ஆராதனையில பலி இருக்கிறது. அது என்ன பலி? சரீரத்தை தேவனுக்கு ஒப்படைக்கிறது தான் பலி. சரீரத்தை தேவனுக்கு ஒப்படைக்கிறது, அதுதான் இந்த ஆராதனையில நாம் செலுத்தக்கூடியதான பலி. இந்த பலிக்கு 3 தன்மைகள் இருக்கிறது. 3 தன்மைகள், the natures of the three natures for the sacrifice. The first one, எப்படி? The living sacrifice, ஜீவனுள்ள பலி என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். பழைய ஏற்பாட்டுல அநேக பலிகளை செலுத்தினாங்க. அதுல அந்த மிருகம், அதற்கு ஜீவன் இல்லை, ரத்தத்தை சிந்தி அந்த பலியை செலுத்துறாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல அங்கே பவுல் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன், நான் சாகிறேன் என்று சொல்றாரு. அப்படின்னா ஜீவ பலி கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் சாகிறது, கர்த்தருக்காக ஒவ்வொரு நாளும் வாழ்கிறது. ரெண்டும், சாகணும் வாழணும். எது சாகணும்? பாவ வாழ்க்கை, பாவ சுபாவம், அதை நாம சாகடிக்கணும். இனி வாழணும், ஆண்டவருடைய சித்தத்தை வாழ்க்கையை நிறைவேற்றி கொண்டு அவருக்காக நாம் என்ன செய்யணும்? வாழணும். அப்படி வாழ்ந்து சாகணும். அதுதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இனி இந்த ஜீவ பலியில 3 காரியங்களை நாம பார்த்தோம். அப்படி நாம நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுத்தால், இந்த சரீரத்துல வியாதி, வருத்தம், துக்கம், துன்பம், துயரம் எது வந்தாலும் அது ஒரு பொருட்டாக நாம் செய்ய மாட்டோம், எண்ண மாட்டோம். இன்னைக்கு நம்ம படிச்ச, இன்னைக்கு நம்ம ஆராதனை கேட்ட அதே காரியம் நாம் என்ன செய்வோம்? முறுமுறுக்காம, குற்றம் சொல்லாம, கேள்வி கேட்காம ஆண்டவரை முழு இதயத்தோடு கூட நாம் என்ன செய்வோம்? பின்பற்றுவோம். அதுதான் ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஒப்படைத்ததான 1வது ஒரு காரியம். 2வதாக சிலுவையில் அறையப்பட்ட நிலை. அப்படின்னா உலகத்தில் வாழும் பொழுது நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, யார் பிழைக்கிறது? கிறிஸ்துவே ஜீவிக்கிறார், பிழைக்கிறார் என்கிறதான எண்ணத்தோடு உலகத்தில் வாழணும். 3, பாவ இச்சைகளுக்கு என்னுடைய சரீரத்துல நான் இடம் கொடுக்க கூடாது. நான் என்னுடைய சரீரத்தினுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் தேவனுடைய மகிமைக்காக என்ன செய்ய வேண்டும்? பயன்படுத்த வேண்டும். இதுதான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுடைய நோக்கம். 2வது காரியம், இந்த பலி எப்படிப்பட்டது? பரிசுத்தமான பலி, பரிசுத்தமாக்கப்படுதல். இந்த நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்பொழுது நிகழ்காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நடைபெறக்கூடிய ஒரு காரியம் தான் சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கி மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இதுல திரியேக தேவன் ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார். அதே போல நாம பரிசுத்தமாக்கக்கூடியதான இந்த காரியத்தில் 3 காரியங்கள். 1, எண்ணணும். என்ன? எப்படி நாம் பாவத்திற்கு மறித்து அடக்கம் செய்யப்பட்டு நீதிக்காக பிழைத்திருக்கிறோம் என்கிறதான அந்த காரியம் நம்முடைய மனசுல எப்போதுமே இருக்க வேண்டும். 2வது, உங்களுக்கு மறந்து போச்சுங்க இல்லையா? 1 எண்ணணும், 2வது ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுக்க வேண்டும், ரைட்? We need to submit all our bodies. அது முன்னால படிச்ச அதே காரியம். 3, கடவுளை மட்டும் நாம சேவிக்கணும், தேவனுக்கு அடிமையாக வாழணும். இனி சீக்கிரமாக 3வது காரியம் நாம படிச்சது, இந்த பலி எப்பேற்பட்டது? பிரியமான பலி, வெல் ப்ளீசிங் சாக்ரிஃபைஸ், பிரியமான பலி. லேவியராகமம் 1வது அதிகாரம் 17வது வசனத்துல, அந்த இடத்துல இந்த பலி செலுத்தக்கூடியதான அந்த நேரத்துல இங்க வாசிக்கிறோம், இது சர்வாங்க தகன பலி, இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. அப்படின்னா ஒவ்வொரு பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் சுகந்த வாசனையாக அதை உகர்ந்து கொள்கிறார். அப்படின்னா அது அவருக்கு ரொம்ப பிடிச்ச பலி. அப்படிதான் பலிகள் எல்லாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நம்முடைய சரீரத்தை கடவுளுக்கு நாம் ஒப்படைக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், சுகந்த வாசனையான பலியாக இருக்கிறது.
கர்த்தர் யாரிடத்துல பிரியமா இருக்கிறார் தெரியுமா? யாரிடத்துல? 147 சங்கீதம் 11 வசனத்தை வாசிக்கலாம். 147:11. கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். The Lord takes pleasure in those who what? Fear him. முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிறவர் மேல் ஆண்டவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் உள்ளதான இந்த வசனம் சங்கீதத்துல. கர்த்தருக்கு பயப்படக்கூடியதான யாராக இருந்தாலும் ஆண்டவர் யாரா இருக்கிறார்? பிரியமுள்ளவராக இருக்கிறார். யோபு எப்படிப்பட்டவராக இருந்தாரு? கர்த்தருக்கு பயந்தார். அப்படிதானே? கர்த்தருக்கு பயந்தார். கர்த்தருக்கு பயந்தால் என்ன நடக்கும்? ஏன் ஆண்டவர் நம்ம பிரியப்படுறார்? கர்த்தருக்கு பயந்தா நாம் என்ன செய்வோம்? பரிசுத்தமாவோம், தீமையை விட்டு விலகுவோம். அப்படிதானே? யோபு எப்படிப்பட்டவர்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவர். இது ரெண்டும் சேர்ந்து போகும். கடவுளுக்கு பயந்தா பொல்லாப்புக்கு விலகுவோம். அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் பிரியப்படுவார் நம்ம வாழ்க்கை. யோசேப்பு என்ன செஞ்சான்? யாரும் இல்லாத நேரம் பாவம் செய்ய வேண்டியதான தகுதி சரியான ஒரு சந்தர்ப்பம். யாரு? யோசேப்பு தனிமையாக இருக்கிறார். சந்தர்ப்பம் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் பாவம் செய்யாததுக்கு காரணம் சந்தர்ப்பம் வாய்க்காம இருக்கிறதுனால தான். ஆனா நான் சொல்றேன், நிர்பந்தத்தின் பேர்ல ஆவிக்குரியவனாக இருப்பதை விட ரொம்ப ஃப்ரீயான வாழ்க்கை, சுதந்திரமாக எதுவும் செய்யலாம். ஆனா அந்த நேரத்துல நாம் என்ன செய்யாம கட்டுப்பாடோடு கூட ரொம்ப அதாவது ஒழுக்கமாக ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறதான் உண்மையான ஆவிக்குரிய நிலை. நான் சொல்றேன், நீங்க மற்றவங்களுக்கு முன்பாக ஆவிக்குரியவங்களாக நடிக்கலாம், ரொம்ப ஈஸி. ஆனா தனிமையாக இருக்கக்கூடிய ரகசிய வாழ்க்கையில நீங்க ஆவிக்குரியவங்களா? அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ரைட்? சுதந்திரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் நான் என்ன ஒரு சில காரியத்தை நான் செய்யாமல் இருப்பதற்காக நானாகவே முடிவெடுத்து நான் செய்கிறேன். யாரும் என்னிடத்தில் சொல்றது கிடையாது. அப்படிப்பட்ட முறையில வாழ்கிறதான வாழ்க்கை தான் என்ன பரிசுத்தமான ஆவிக்குரிய வாழ்க்கை. ரைட்? How you are in your secret life, that's a real spiritual life. ரைட்? கடவுளோடு கூட. அப்போ அதுக்கு என்ன தேவை? முதலாவது கடவுளுக்கு நாம பயப்படணும். இன்னைக்கு விசுவாசிகள் ரொம்ப சரளமாக, அதாவது ஒரு இதுவும் கிடையாது இல்லாம பாவம் செய்யறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு தயக்கம் இல்லாம கடவுள் பயம் இல்ல. கடவுள் பயம் இல்ல. ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாராளை கூட்டிட்டு எங்க போனாரு? எகிப்துல போனாரு. அங்க போனப்போ பொய் சொன்னாரு. ஏன் பொய் சொன்னாரு? அங்க தேவ பயம் இல்லாதனால அவங்க எதுவும் செய்வாங்க. இன்னைக்கு விசுவாசிகளுக்குள் அதிக அறிவு இருக்கிறது, கடவுள் பயம் இல்லை. அப்படின்னா எதுவும் செய்வாங்க, எதுவும் செய்வாங்க. எப்படி நடப்பாங்க? யாரும் கேள்வி கேட்க முடியாது, யாரும் அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் தெரியும். கடவுள் பயம் இல்லை, ரொம்ப ஆபத்து. அதனால கடவுள் பயம் ரொம்ப அதிகம் நமக்கு தேவை. அதனால தான் யோசேப்பு அந்த சந்தர்ப்பத்துல போத்திபருடைய மனைவியிடத்துல சொல்றாரு, என்னது? இந்த பாவத்தை உன்னுடைய புருஷனாகிய போத்திபருக்கு விரோதமாக எப்படி செய்யும்? அந்த பாவம் சொல்றாரு, இந்த பாவத்தை கடவுளுக்கு தேவனுக்கு விரோதமாக எப்படி? கடவுள் பார்க்கிறாரு. யாரும் இல்லைன்னாலும் கடவுள் பார்க்கிறாரு. 24/7 God is watching us. கடவுள் நம்மளை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு பயந்து வாழணும். கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா அப்படி இருக்கிறவங்களும் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் அவர் பிரியமாக இருக்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், கர்த்தருக்கு பயந்து வாழக்கூடியவர் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்படி கர்த்தருக்கு பயந்து நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு என்ன செய்யல? நம்ம ஒப்படைக்கலாம். பிரியமானவர்களே, கண்டிப்பாக ஆண்டவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். சீக்கிரமா இதை சொல்லிவிடுறேன். ஏன்னா இதுவரையிலையும் அடுத்த விஷயத்துக்குள்ளாக போகல. ஏன்னா 2வது வருஷம் தான் நாம சிந்திக்க வேண்டிய காரியம். இது நேரத்துக்குள்ளதான அந்த விஷயத்தை நான் இப்போ ரொம்ப வேகமா சொல்லி முடிக்க விரும்புறேன். பிரியமான பலியாக இருக்கணும்னா இந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. என்ன காரியம் தெரியுமா? ரோமர் 8வது அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களில கர்த்தர் யார் மேல் பிரியம் அல்லாமல் இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சங்கீதத்துல பார்த்தோம், யார் மேல் பிரியமா இருக்கிறார்? யார் மேல் பிரியமா இருக்கிறார்? கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல், அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார். இந்த வசனத்துல யார் மேல் கர்த்தர் பிரியம் அல்லாமல் இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? அது 8வது வசனம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள்.
மாம்சம் இருக்கா? மாம்சம் சொல்லும்போது பாவ சுபாவம் நமக்கு இருக்கா? சரி, அது நம்ம நேரத்தை படிச்சோம் அப்படிதானே? மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாக போராடுகிறது. அதை குறித்து நம்ம படிச்சோம். ஆனா இங்கே சொல்லுகிறது மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? மாம்ச சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தா கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டார். அப்படிதானே? அப்படிதானே? ஒரு கூட வாசிச்சா எப்படி? மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள், மாம்சம் அதாவது பாவ சுபாவம் இருப்பவர்கள் என்பது அல்ல, அதற்கு உட்பட்டவர்கள். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? செய்யறவங்க, அதற்கு கீழ்ப்பட்டவர்கள், அதற்கு அடிமையானவர்கள் என்று சொல்லலாம். அடிமையானவர்கள். நமக்கு பாவ சுபாவம் இருக்கிறது. ஒரு சில நேரத்தில் அது தலை தூக்கி வரக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்? அதை நாம அடிச்சு அமர்த்தணும். ரைட்? அதுக்கு தீனி போடக்கூடாது, வளர்த்தக்கூடாது, ரைட்? வளர வைக்க கூடாது, ரைட்? அப்படிதானே? பாவம் ஆளுகை செய்ய நாம் என்ன செய்யக்கூடாது? அனுமதிக்க கூடாது. பாவம் நம்மை கட்டுப்படுத்த நாம் அனுமதிக்க கூடாது. நாம் தான் அதை கட்டுப்படுத்த வேண்டும். அது ஆல்ரெடி நம்ம படிச்சோம். அப்போ மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள், அதற்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள், அதற்கு அடிமையானவர்களை ஆண்டவருக்கு பிடிக்காது. அவங்களுக்கு பைபிள் சொல்லதான் காரணம் பீப்புள் சொல்லுவாங்க. காரணம் மாம்சத்துக்கு உரியவர்கள், மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் கிடையாது, மாம்சத்துக்கு உரியவர்கள். மாம்ச சுபாவம் நம்மள இருக்கு, அதை நாம நிராகரிக்க முடியாது. எதுவரைக்கும் இந்த உலக பிரகாரமான இந்த சரீரம் நமக்கு இருக்கிறது வரைக்கும் இந்த பாவ சுபாவம் இந்த சரீரத்தில், அழிந்து போகக்கூடிய சரீரத்துல இருக்கிறது. அப்படிதானே? ஒரு நாள் இந்த பாவம் நிறைந்த இந்த சரீரத்திலிருந்து விடுதலை அடைய போகின்றோம். மறுரூபமான சரீரத்தை ஆண்டவர் தரவிருக்கிறார். எப்பொழுது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறது வரைக்கும். அந்த நம்பிக்கை உள்ள நாம இப்போ இந்த சரீரத்தில் வாழும் பொழுது நாம் சுத்தமுள்ளவர்களாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தானே நம்ம நேற்று படிச்சது. அப்போ இதுல தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னா மாம்சத்திற்கு கீழ்ப்படிய கூடாது, மாம்சத்திற்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த விஷயத்திற்கு நேராக நான் போறேன். அப்போ இந்த வசனம் தெரியலவா? 1 கொரிந்தியர் 10:31 என்ன வசனம்? ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். மகிமைக்கென்று செய்யுங்கள். சாப்பிடும்போது ப்ரே பண்ணுவீங்களா? நீங்க தண்ணி குடிக்கும் போது ப்ரே பண்ணுவீங்க? டீ குடிக்கும் போது? ஏன் சாப்பாடுக்கு மட்டும் ஸ்தோத்திரம், டீக்கு ஒரு பேக்கேஜ்? அட்லீஸ்ட் மனசிலையாவது நாம என்ன செய்யணும்? ஓகே அதல்ல விஷயம். இதை வாசிங்க பாருங்க. புசித்தாலும் குடித்தாலும், அடுத்தது எதை செஞ்சாலும் கடவுளுடைய நாம மகிமைக்காக நாம் என்ன செய்யணும்? அப்படின்னு என்ன? ஆண்டவர் பிரியப்படுகிறதான அப்படிப்பட்ட செயலை மட்டும் நாம் என்ன செய்யணும். கர்த்தருக்கு பிரியமான செயலாக இருக்கணும். எதை செய்தாலும் இந்த காரியத்தை அனைவரும் மறந்து விடுறாங்க. நம்முடைய வாழ்க்கையில எந்த தீர்மானத்தை எடுத்தாலும், எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுல கேட்க வேண்டிய ஒரு காரியம், இது தேவனுடைய நாமம் இந்த காரியத்துல மகிமைப்படுமா என்று நாம கேட்கணும். எதை செஞ்சாலும், எந்த தீர்மானம் எடுத்தாலும், எங்க போனாலும் இது நாம மறந்து விடுறோம். ரைட்? சோ நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை செஞ்சா ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்த பொழுது என்ன செஞ்சா தெரியுமா? இதோ புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, பிதாவே உங்களுடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன். அப்படித்தானே சொல்லி வந்தாரு. எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயர் நிருபத்துல வாசிக்கிறோம். இயேசு வந்தார். அப்படி வந்ததான இயேசுவுக்கு ஒரு நல்ல சாட்சி கிடைச்சது. என்ன சாட்சி தெரியுமா? மத்தேயு அது 1வது அவர் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது பிதாவை பேசினார். அதுக்கப்புறமா சிலுவையில் போகிறதுக்கு முன்னாடியும் என்ன?
பிதாவானவர் பேசினார். வாசிங்க மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவிகொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அவர் மறுரூபம் அலையில நிற்கக்கூடியதான அந்த நேரத்துல இங்கே பார்க்கிறோம், சொல்றாரு, இவர் என்னுடைய நேச குமாரன். அதே காரியம்தான், இவர் எனக்கு பிரியமான குமாரன் என்று பிதாவானவர் அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கூறுகிறார். உங்களையும் என்னை குறித்து இப்படி பிதாவானவர் சொல்லுவாரா? நம்முடைய பேரை சொல்லி இவர் சிபி என்னுடைய நேச குமாரன் என்று சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, நாம் அப்படி நடக்கணும், அப்படிப்பட்ட முறைமையில நம்ம வாழணும். ரைட்? இயேசு கிறிஸ்துவை குறித்து நேச குமாரன் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? பிதாவின் சித்தத்திற்கு மட்டும்தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். கெத்செமனே தோட்டத்துல அவர் செய்தார், ஜெபம் செஞ்சார். என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள் என்று சொல்லி தேவனுடைய மகிமைக்கு ஒப்பு கொடுத்தார். நீங்கள் நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது எந்த செயலை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக அவரை பிரியப்படுத்தக்கூடியதான அந்த காரியத்தை செய்யணும். அதுல மிக முக்கியமா நம்முடைய சரீரத்தை அவருக்கு ஒப்படைக்கணும். இவருக்கு பலியில விருப்பம் கிடையாது. யாருக்கு? கடவுளுக்கு பலி செலுத்துறதுல விருப்பம். என்ன வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, நீங்க தெரியல, அந்த பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதுக்கு முன்னாடி சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? அதுல பிரியம் கிடையாது சொல்றாரு. பலியில பிரியம் இல்லையா? இல்ல, பலி அவருக்கு பிரியமா? சர்வாங்க தகன பலி அவருக்கு பிரியமா? நீங்க கேக்குறீங்க, நீ சொல்லு, அப்படியே வெயிட் பண்ற அப்படின்னு. பலி ஆண்டவருக்கு பிரியம். ஏன் போய் இங்க பிரியலன்னு சொல்றாரு? அதாவது நீங்க கீழ்ப்படி மட்டும். இந்த வசனம் எந்த பின்னணியில சொல்லப்பட்டிருக்கிறது? சவுல் என்ன செய்தா தெரியுமா? அங்கிருந்து கொஞ்சம் மிருகங்களை கொண்டு வந்தார். எதுக்காக? பலி செலுத்துவதற்காக. அவர் கொண்டு வந்த அந்த மிருகத்தை ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாம தான் அதை கொண்டு வந்தார். அதற்கு நியாயம் பேசக்கூடிய காரியம், அதை எதுக்காக கொண்டு வந்த? பலி செலுத்தற்காக. அந்த பலியில அவர் விருப்பம் இல்லை. எல்லா பலியும் கிடையாது, பொதுவாக எந்த பலியிலும் விருப்பம் இல்லை அந்த இடத்துல சொல்றது. அந்த இடத்துல கடவுளுக்கு கீழ்ப்படியாம தேவனுக்காக செய்யணும்னு அங்கே கொண்டு வந்ததான அந்த பலியில ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. சரியான காரியத்தை தவறா செஞ்சா கடவுளுக்கு பிடிக்காது. புரிஞ்சவங்களுக்கு? சரியான காரியத்தை தவறான முறையில செஞ்சா ஆண்டவருக்கு பிடிக்காது. அதாவது ஏழைகளுக்கு உதவி செய்யணும். திருடி அந்த பணத்தை வச்சு அவங்க உதவி செஞ்ச ஏழைகளை உதவி செய்ய ஆண்டவருக்கு பிடிக்கும். அது ரொம்ப முக்கியம். ஆனா திருட்டு பணத்தை வச்சு செய்யறது இன்னைக்கு அநேக சரியான காரியத்தை தவறான முறையில செய்யறாங்க. ஆண்டவர் ஒரு காலம் பிடிக்காது. முதல் காரியம், நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். அதுல ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். obedience is better than anything. ஓகே, இப்போ நாம இதை க்ளோஸ் பண்ணிட்டு சீக்கிரமா இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். அது 2வது வசனம், 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1வது வசனம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நம்புறேன். 1வது வசனம் புத்தி உள்ள ஆராதனை, அது குறித்த அநேக காரியங்களை நாம என்ன செய்தோம், படித்திருக்கிறோம். இப்போ புரிஞ்சுது. 2வது ஓகே, இந்த வசனத்தை எவ்வளவோ நாம வாசித்து தியானித்து சிந்தித்து இவன் மனப்பாடம் செஞ்சு ஒரு சிலர் அதை எழுதி வச்சிருக்கீங்க. வெரி குட், அது நல்லதுதான். ஆண்டவர் இப்போதும் நம்மோடு கூட பேசி இருக்கிறாரு. ஏன்னா இந்த வசனம் 1வது வசனத்தை போலதான் இந்த வசனம் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தினுடைய பிரதானப்பட்ட சிந்தனை என்ன நீங்க சொல்லுங்களேன். 2வது வசனத்துல the main thrust of the words. What is the main thrust? 1வது வசனத்துல thrust என்ன?
ஆராதனை ஆராதனை ஆராதனை. இரண்டாவது வசனத்துல த்ரஸ்ட், டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபம். தேவ பிள்ளைகள் மறுரூபம் ஆக வேண்டும். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் என்ன செய்வோம்? மறுரூபம் அடைவோம். அன்று வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கே மறுரூபம் அடைய வேண்டும். அன்னைக்கு மறுரூபம் வெளியரங்கமாக உள்ள மறுரூபம், இன்னைக்கு உள்ளான ஒரு மறுரூபம். இதை குறித்து நாம் சீக்கிரமாக இந்த வசனத்திலிருந்து சிந்திக்கலாம். இங்கே பாருங்கள், தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நம்ம மறுரூபம் ஆகணும்னு அவர் வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா இந்த வசனத்துல மிக முக்கியமான ஒரு பகுதியில் சொல்லும் பொழுது மறுரூபம் ஆகுங்கள், be transformed, that is the main thrust. அதுதான் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. மற்றதெல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபத்தை சார்ந்ததான பகுதிகள் மட்டுமே. ஆனா இன்னைக்கு அநேக மற்ற காரியங்களுக்கு அதிகமாக அதை எடுத்து பேசிட்டு மறுரூபம் என்றுதான் அந்த மறந்து விடுறோம். நாம் மற்ற காரியங்களை செய்தால் மட்டுமே மறுரூபம் ஆகுவோம். ரைட், மறுரூபம் இதை நாம சிந்திக்க போறோம். மறுரூபம் ஆகுங்கள், இதுவும் கிரேக்க மொழியில இது என்னது? இம்பரேட்டிவ் மோட் என்று சொல்லுவாங்க. இம்பரேட்டிவ் அப்படின்னா ஏவல் வினை, கட்டளை வாக்கியம் அல்லது கமாண்ட்மெண்ட். கமாண்ட்மெண்ட் இது கர்த்தருடைய தேவனுடைய கட்டளை. முன்னால நாம படிச்சோம் ஒப்பு கொடுக்கணும், ரைட்? அதுவும் கடவுளுடைய கட்டளை. அதே போல இங்க மறுரூபம் ஆகுங்கள் என்பது தேவனுடைய கட்டளை. பிரியமானவர்களே, கடவுள் நம்மை மறுரூபம் ஆக்குகிறார், அது சரிதான். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மறுரூபம் ஆக வேண்டும். அது கடவுளுடைய கட்டளையாக இருக்கிறது. இரண்டு, மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் a passive voice. அப்படின்னா தமிழ் அந்த வார்த்தை சரியில்லை, செயலற்ற பொருள் கிடையாது. செய்வினை செய்யப்பட, செயல்பாட்டு வினை, அதுதான் செய்யப்பாட்டு இல்ல செய்யப்பாட்டு வினை. ஆமா, இங்க நிறைய இலக்கண ஆசிரியர்கள் சரிதான் சரிதான் சரிதான். அதாவது passive voice, passive voice சொல்லும் பொழுது எப்படி? action is done by somebody else. அந்த செயலை வேற யாரோ செய்றார், அதுதான் செய்யப்பாட்டு வினை. ரைட் ரைட் இல்லையா? ஆமா. இப்ப இங்கேயும் மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் நம்மை மறுரூபமாக்க முடியாது. நம்மை மறுரூபமாக்குகிறவர் யார்? கடவுள். கடவுள். அப்போ ஆண்டவர் நம்மை மறுரூபமாக்குகிறார். ஆனா நாமும் எதையோ செய்யணும், கவனமா இருக்கணும். ஜஸ்டிபிகேஷன், that is only the work of God, கடவுளுடைய வேலை. ஆனா sanctification, that is partnership. நீங்களும் நானும் கடவுளோடு இணைய வேண்டும். we are not puppets. நாம பாவைகள் கிடையாது. அப்படிதானே? பாவைகளா? இல்ல. நமக்கு ஆண்டவர் என்ன தந்திருக்கிறார்? free will தந்திருக்கிறார். ரைட்? சுதந்திரமாக சிந்திப்பதற்கும் சுதந்திரமாக தீர்மானம் எடுப்பதற்கான உரிமையை அதை தந்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும், இணைய வேண்டும், சேர வேண்டும். அந்த ஒரு பங்கு அது நம்ம அளிக்க வேண்டும், பங்களிக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த ஒரு காரியத்துல ஒரு சிறப்பான ஒரு நிறைவு கடந்து வராது. சோ மறுரூபமாக்கக்கூடியவர் கடவுள். நாம் அதற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்படைக்க வேண்டும். நாம் அதை செய்வதற்காக அவரை அனுமதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த கடவுளை, பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுமதிக்கிறது கிடையாது. என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, நீ ஒரு மூலையில உட்கார்ந்துருங்க, நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் சொல்லி நாமளாகவே நம்மை என்ன செய்தோம்? ஏக்கிக் கொண்டிருக்கிறோம். நோ, கடவுளுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா அறைகளையும் திறந்து கொடுக்க வேண்டும். ரைட்? ஒண்ணு நாம் மறைச்சு வைக்க கூடாது. we should be transparent before God. சிலர் கடவுளுக்கு முன்பாக போகும் பொழுது ரொம்ப ஃபார்மலா போவாங்க. ரைட்? ரொம்ப ஃபார்மலா ஒரு சில காரியத்தை மறைச்சு as if he does not know anything. ரைட்? ஆண்டவருக்கு முன்பாக ரொம்ப ஸ்பிரிச்சுவல். அப்படி கிடையாது. அவருக்கு எல்லாம் தெரியும். ரைட்? you cannot, ஒண்ணுமே நம்ம மறைக்க முடியாது. அவர் எல்லாம் தெரியும். சோ அவர்கிட்ட போகும்போது நாம் எப்படி பட்ட நிலைமையில் இருக்கிறோமோ அப்படியே சிறந்த மனதோடு கூட ஒண்ணுமே மறைக்காம அவர்கிட்ட பேசணும், அவர்கிட்ட சொல்லணும், அவர்கிட்ட கேட்க, ஆண்டவர் இதை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லி ஒன்னையுமே நம்ம விட்டு வைக்க கூடாது. ரைட்? எவ்ரிதிங். சோ
we have to allow him to be transformed. ஆண்டவர் நம்மை மறுரூபமாக்குவதற்காக நாம் என்ன செய்யணும்? ஒப்படைக்கணும். பிரியமானவர்களே, அனுமதி கொடுக்க வேண்டும், அனுமதி கொடுக்க வேண்டும். we have to give permission. ஆண்டவர் இப்படி இடிச்சிட்டு வர மாட்டார். அப்படிதானே? yes, we have to allow him. ஆண்டவர் இப்படியே என் மகன் திருப்பி வர மாட்டாரா, மகன் என்னுடைய வார்த்தை கேட்க மாட்டாளா என்று சொல்லி காத்திருக்கார். அநேக நேரத்தில் அவருடைய வார்த்தையை கேட்காம, அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் நாம் ஓடி போய்விடுகிறோம். சோ மறுரூபமாகிறது என்பது கடவுளுடைய கட்டளை. 2, மறுரூபமாக்கக்கூடியவர் யாரு? தேவன். அதுக்கு நாம ஒப்படைக்கணும். அடுத்தது மறுரூபமாகுங்கள், be transformed. கிரேக்க வார்த்தையில பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எது தெரியுமா? மெட்டாமோர்போசிஸ். இது நாம சயின்ஸ்ல நீங்க படிச்சிருக்கீங்க. மெட்டாமோர்போசிஸ் தவளை, ஆமா தவளை, பட்டர்ஃப்ளை இல்லையா, வண்ணத்து பூச்சி, உருவமாற்றம். அது அந்த நிகழ்வுக்கு தான் மெட்டாமோர்போசிஸ் சொல்லுவாங்க. ரைட்? அதாவது வண்ணத்து பூச்சி அது முட்டை வடிவத்திலிருந்து அதுக்கப்புறமா கேட்டர்பில்லர், பூப்பா, அப்படிப்பட்ட பல வடிவங்களில கடைசியாக அழகான ஒரு வண்ணத்து பூச்சியாக உருவெடுத்து அது வெளியே வரக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பேரு தான் என்ன? மெட்டாமோர்போசிஸ். ஒன்றிலிருந்து மற்றொரு முழுமையான அந்த உருமாற்றம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம மற்றவங்க சொல்றது ஆண்டோட பிள்ளை என்று சொல்லும் பொழுது அவங்களுக்கு புரியாது. நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து இந்த ஒரு நிகழ்வு அது நடக்குகிறது. ஆனா வெளியே தெரியாது. தெரிகிறதா? இல்ல. பரலோகத்துக்கு போறதுன்னா மத்தவங்க நம்ம ஏளனமா பேசுவாங்க. ரைட்? அவங்க நம்ம என்ன லைக் அவங்க மோக் பண்ணுவாங்க. ஆனாலும் ஒரு நாள் பிரியமானவர்களே, இந்த உலகத்துக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு உண்மையான ஒரு மறுரூபம் அடைந்து இந்த வண்ணத்து பூச்சியை போல அழகாக பறக்கிற அல்லது அந்த ஒரு மறுரூபம் அன்னைக்கு தான் வெளிப்படும். அது வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இந்த வண்ணத்து பூச்சி அந்த புழு கூற்றுக்குள் நிகழக்கூடிய அந்த நிகழ்வு வெளியே தெரியாது. இந்த நிகழ்வு உள்ளான நிகழ்வாக இருக்கிறது. இது ஆரம்பிக்கிறது எப்பொழுது தெரியுமா? இந்த உருமாற்றம் 2 கொரிந்தியர் 5:17 நமக்கு தெரியும். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ரட்சிக்கப்பட்டால், விசுவாசியாக மாறினான். கிறிஸ்துவுக்குள்ளானதுனால நமக்கு என்ன இல்ல? ஆக்கினை தீர்ப்பு இல்ல. ரட்சிக்கப்பட்டதுனால நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல. அப்போ ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறக்கூடிய நேரத்துல அவன் யாராக மாறுகின்றான்? புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். இது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனால் மட்டுமே இந்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக வர முடியும். இங்கே இருக்கக்கூடிய யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால், பிரியமானவர்களே, இதுவரையும் உங்களுடைய இதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்காமல் இருந்தால், பிரியமானவர்களே, இந்த ஒரு நல்ல நிகழ்வு, இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு அது அனுபவமாக்க முடியாது. நான் சொல்ற ஒரு வேளைக்கு கேட்டிருப்பீங்க அநேக முறை. ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து நாம் ரட்சிக்கப்பட வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருக்கிறார். என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கை செய்து, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்து அவரை இருதயத்துக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக மாறுவீர்கள். அப்பொழுது புதிய சிருஷ்டியாக இந்த நிகழ்வு, இந்த உருமாற்றம், இந்த ஒரு மறுரூபம் அப்பொழுது என்ன செய்கிறது? ஆரம்பிக்கிறது. இனி ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒருவேளை 40 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 20, 25, 10, 5 ஆண்டுகள் ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாள் ஆனது. ஏதாவது மாற்றம் இருக்கா? அதோ அன்னைக்கு எப்படி இருந்தோமோ அப்படியே இன்னைக்கு இருக்கிறோம். அப்படித்தானே? மாற்றம் ஒவ்வொரு நாளும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் ஆல்ரெடி நம்ம படிச்ச ஒரு காரியம். அங்கே வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்கு என்ன கிடைச்சது? திவ்ய சுபாவம், கடவுளுடைய சுபாவம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அப்படிதானே? கடவுளுடைய சுபாவம். அதனால தான் நாம் யார்? நீதிமான்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவின் நீதி நமக்கு என்ன செய்யுது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம் இருக்கிறதுனால என்ன செய்ய வேண்டும் தெரியுமா?
மறுரூபமாகி அந்த திவ்ய சுபாவத்தை வெளியே கொண்டு வர வேண்டும். ஆல்ரெடி நமக்கு ஒரு சுபாவம் இருக்கு. இந்த சுபாவம் பாவ சுபாவம். ஆனா மறுரூபமாகக்கூடிய நேரத்துல பாவ சுபாவம் மாறி என்ன சுபாவம்? திவ்ய சுபாவம், இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும். அதுக்காக என்ன செய்யணும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தனித்துக் கொண்டிருக்கிறீங்களே. இதுல ரெண்டு மனுஷங்களை நம்ம பார்க்கிறோம். ரெண்டு மனுஷன் யாரெல்லாம்? பழைய மனுஷன், புதிய மனுஷன். நாம மறுரூபம் ஆகிறதுக்காக என்ன செய்யணும்? பழைய மனுஷனை களைந்து போடணும். இனி புதிய மனுஷனை அது அவன் செயலோட களைந்து போடணும். புதிய மனுஷனை நாம என்ன செய்யணும்? தரித்து ஆல்ரெடி கொண்டிருக்கீங்க. நாம ரட்சிக்கப்பட்டப்போ புதிய மனுஷனை ஆல்ரெடி தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிதான், தரிக்கணும்னு சொல்லல. அதாவது இப்படி, நான் ஒரு நல்ல அழகான ஷர்ட் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஆனா அந்த ஷர்ட் யாருக்குமே தெரியல. ஏன்னா மேல இன்னொரு ஷர்ட் நான் போட்டிருக்கேன். அந்த ஷர்ட் நான் கலைந்து போட்டால் மட்டுமே உள்ளால் போட்டிருக்க ஷர்ட் தெரியும். அப்படிதானே? அதே போல ரட்சிக்கப்பட்ட போது திவ்ய சுபாவம், புதிய மனுஷன் என்கிறதான அந்த சுபாவத்தை நாம தரித்து கொண்டோம். ஆனா அது வெளியே தெரியல. அதுக்கு காரணம் பழைய மனுஷனை நாம தரித்து கொண்டிருக்கிறோம். இனி நீங்கள் நான் என்ன செய்யணும்? அந்த பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். எப்படி களைந்து போடுறது? பழைய சுபாவத்தை மாற்றணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு எக்ஸாம்பிள். என்ன வாசிக்கிறோம்? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். அது ஒரு எடுத்துக்காட்டு. பொய் சொல்லலன்னா, சத்தியம் நாம பேசினா அந்த புதிய மனுஷன் வெளியே தெரிறான். பொய் சொன்னா பழைய மனுஷன் தெரிறான். இன்னைக்கு இதுவரைக்கும் எவ்வளவு பொய் சொல்லிருக்கோம்? யாராவது பொய் சொல்லாம சொல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? இங்க கை வந்து தூக்கி காமிக்கணும். இன்னைக்கு பொய் சொல்லாதவங்க அதே மாதிரி இருக்கீங்களா? இல்லையா? நீ பொய் சொல்லியா? ஒருவேளை நீங்க கை தூக்குறது தான் பொய்யா இருக்கலாம். எவ்வளவோ பொய் சொல்றோம். எதுக்கு எடுத்தாலும் பொய். சும்மா ரைட், பிரதர் வாங்க சாப்பிடுங்க, வீட்டுல போறோட இல்ல இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். பொய், நிறைய பொய், எதுக்கு எடுத்தாலும் பொய். ரைட், பொய் சொல்லி அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. ரைட், எதுக்கு எடுத்தாலும் பொய். அட்லீஸ்ட் ஒருவருக்கு ஒருவர் நாம செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. பொய் சொல்லாம இருக்கலாம். அது ஒரு எடுத்துக்காட்டு மட்டும்தான். இப்படி நாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாம மாத்திக் கொண்டிருக்கும் பொழுது புதிய மனுஷன் வெளியே தெரிவான், பழைய மனுஷன் அவன் செய்வான், சாகடிக்கப்படுவான். ரைட். இனி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது விளக்கமா சொல்றதுல சமயம் இல்ல, டைம் இல்லாத சீக்கிரம் நான் சொல்லிவிடுறேன். இந்த வசனத்துல இவர் 2 மனுஷங்க இருக்காங்க. 2 மனுஷங்க. ஆனபடியினால நாங்கள் சோர்ந்து போறதில்ல. எங்கள் புறம்பான மனுஷன் அழிஞ்சும் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படுறார். இதுல புறம்பான மனுஷன் யார்? இந்த புறம்பான மனுஷன் பழைய மனுஷன், பழைய சுபாவம் இல்ல, தவறு. இந்த புறம்பான மனுஷன் இங்க சொல்றது நம்முடைய சரீரம், பாவ சுபாவம் கிடையாது. அதாவது அதான் நம்ம பிரச்சனை. பழைய மனுஷன் அது பாவ சுபாவம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது புறம்பான மனுஷன் சொல்றது நம்முடைய சரீரம், அவர் பாடி, நம்முடைய சரீரம், அவர் பாடி. இத சொல்லுது புறம்பான மனுஷன் அழிஞ்சிட்டே இருக்கான். நமக்கு வயசு, அதாவது இங்க ஆயிட்டே போகுது. ரைட், ரொம்ப லைக் களைப்பு, வருத்தம், நோய் இப்படி வந்துட்டே இருக்கு, அழிஞ்சிட்டே இருக்கு. ஆனா உள்ளான மனுஷன் இப்போ உள்ளான மனுஷன் நீங்க சொல்றது அது ஆவிக்குரிய மனுஷன், அது ஆவிக்குரிய மனுஷன். புரியுதா உங்களுக்கு? ரைட், தி அவுட்வர்ட் மேன். இன்னைக்கு என்ன நடக்கிறது? இந்த புறம்பான மனுஷனுக்காக உள்ளான மனுஷனை தியாகம் பண்றாங்க இல்லையா?
இந்த சரீரத்துக்காக அநேக ஆவிக்குரிய காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்றாங்க. ஆனா என்ன சொல்றாரு, உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நாளுக்கு நாள், ஒரு நாள் கிடையாது, ஒவ்வொரு நாளும் அவன் புதுதாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ முன்னாள் படத்தை பார்த்தது பழைய மனுஷன் நாம களைஞ்சு போடணும், புதிய மனுஷனை நம்ம மறுபடியும் தரித்திருக்கிறோம், அதை பார்க்கணும். இங்கே புறம்பான மனுஷன் அவன் அழிந்து போய் கொண்டிருக்கான். அதனால அழிந்து போகக்கூடிய சூழ்நிலையில நாம் அதை சொல்லி நம்முடைய உள்ளான மனுஷனை எரிச்சக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, அவனை எரிச்சிடும், நாம புதுதாக மாற்ற வேண்டும், மாற்ற வேண்டும். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆவது வசனம். ஓகே, இதுல சொல்லப்பட்டிருக்கிறது மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்கிறோம், மறுரூபமாகிறோம். எந்த சாயல்? அந்த சாயல் யாருடைய சாயல்? குமாரனுடைய சாயல் கொப்பாக மறுரூபமாக ஆக வேண்டும், மறுரூபமாக வேண்டும். ஓகே, நான் கடவுள் மனிதனை எப்படி படைத்தார்? தமது சாயலாக படைத்தார். ரைட்? கடவுளுடைய சாயலாகவே மனிதனை படைத்தார். மறுபடியும் ஏன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சாயலாக மறுரூபமாகிறோம்? ஒரு சில நிலைக்கு சொல்றது, பாவம் செஞ்சப்போ மனுஷன் தேவ சாயல இழந்து போனான். இல்ல, அதாவது பாவம் செஞ்சப்போ நாம தேவ சாயலை இழந்து போகல, தேவ சாயல் போது இருக்கு, தேவ மகிமை தான் இழந்தோமே தவிர சாயல் இழக்கல. ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு? தேவ சாயல் இருக்கு. நாம போய் யாரையும் கொலை செய்யக்கூடாது. ஏன்? அதுதான் பிரமாணம். ரைட்? அவனும் தேவ சாயலாக அப்படிதானே, எல்லாருக்கும் தேவ சாயல் இருக்கு. ஆனா பாவம் செய்ததான மனிதனுடைய அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தேவ சாயல் அது டிஸ்டார்டட் இமேஜ் சொல்லுவாங்க. டிஸ்டார்டட், அதுக்கு சிதைக்கப்பட்ட ஒரு ரூபம், மறுரூபம். அவனுக்கு மறுரூபம் கிடையாது, சாயல் அது இப்போது இருக்கிறது. ஆனா அந்த சாயலை தன்னுடைய குமாரனுடைய சாயல் கொப்பாக கடவுள் மாற்றார். ரைட்? சிதைக்கப்பட்டதை, உருக்குலைந்ததுன்னு அது சரியான இதுல இப்படி மாற்றிட்டே வர்றாரு. அதைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கிறார். ரைட்? அதுதான் மறுரூபமாகக்கூடிய அந்த செயல். சீக்கிரமாக இது ஒரு மறுரூபமாக இதை எவ்வளவு கேட்டிருக்கோம், அப்படிதானே இல்லையா? கேள்வி, எப்படி மறுரூபம் ஆகிறது? அப்படிதானே, எப்படி மறுரூபம் ஆகிறது? அதுக்கு நீங்க நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம், இந்த வசனத்திலேயே இருக்கு, பதில் இருக்கு. மறுரூபம் ஆகிறது முதலாவது நாம செய்ய வேண்டியது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. Do not be conformed to the world, to this world. Do not be conformed. வேஷம் தரிக்க கூடாது, வேஷம் தரிக்க கூடாது. இதுக்கு எபிரேய மொழியில கொடுக்கப்பட்ட வார்த்தை சுஸ்கே மேட்டிசோ என்கிறதான வார்த்தை. இந்த எபிரேய கிடையாது, கிரேக்க மொழி. ஏன் இந்த வார்த்தையில சொல்றேன்? கிரீக்கு தெரியும், அப்படி அதுக்காகவா? நான் பைபிள் காலேஜ் டீச் பண்றேன், அது அவங்க சொல்றதுக்காக இல்ல. இங்க பாருங்க, அதோட பொருள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, சுஸ்கே மாட்டிசோ என்கிறதான அந்த வார்த்தைக்கு பொருள் இதுதான். ஒரு அச்சுக்குள் தள்ளப்பட்டு அந்த அச்சினுடைய அழுத்தத்தின் மூலமாக அந்த அச்சின் வடிவத்தை பெறக்கூடிய அந்த செயலுக்கு தான் சுஸ்கே மாட்டிசோ என்கிறதான பெயர். இல்ல மோல்டு. எக்ஸாம்பிள், நீங்க இருக்கக்கூடிய சேர்ஸ் அது எல்லாமே ஒரே டிசைன். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் திரவம் எங்கே அச்சில போட்டு அந்த அச்சினுடைய வடிவத்தை எல்லா சேர்ஸ் எழுதியது பெற்றிருக்கு. இது போல இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னா, இந்த பிரபஞ்சம் என்கிறதான அச்சில உங்களை கொடுத்து அந்த உலகம் நம்மை நெருக்கி உலகத்தை போல விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் மாறக்கூடாது என்பதுதான் பொருள். அதுதான் சுஸ்கே மாட்டிசோ என்கிறதான வார்த்தை. இன்னைக்கு அவங்கள போல வாழணும், உலகத்தை போல வாழணும், அதுதான் எல்லாருக்கும் ஆசை. ரைட்? உலகம் நம்மை கவருகின்றது.
பிள்ளைகளை, வாலிபர்களை, அது போல பல குடும்பங்களை உலகத்தை போல வாழணும், அப்படிப்பட்ட நிலைமையில நாம வாழணும்னு சொல்லி உலகத்தை இன்னைக்கு தனிநபர் வாழ்க்கையில, குடும்பத்துல, சபையில நாம கொண்டு வர்றோம். No, that is not what God wants. நாம இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது பிரியமானவர்களே. உலகத்திற்கு நம்மளை கொடுத்து அதை போல நம்ம மாற்றுகிறதுக்காக நாம செய்யக்கூடாது. கர்த்தருடைய விருப்பம் என்ன? கடவுளுடைய விருப்பம் ரோமர் 8:29. ரோமர் 8:29 என்ன வாசிக்கிறோம்? தம்முடைய குமாரன் முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும். அதுதான் கடவுளுடைய விருப்பம். நம்முடைய சாயல், நீங்கள் நானும் உலகத்திற்கு ஒத்த வேஷம், உலகத்தை போல மாறக்கூடாது, கிறிஸ்துவை போல மாறணும். கிறிஸ்துவை போல மாறணும். அதைத்தான் அங்கே சொல்றாரு பிரியமானவர்களே. உருமாற்றம் ஒன்னு மெட்டாமோர்போசிஸ், இன்னொன்னு சுஸ்கேமாட்டிசோ. இது ரெண்டுமே உருமாற்றம், அப்படிதானே? இல்லையா? ரெண்டுமே உருமாற்றம். ஆனா உங்களை கேட்கிறேன், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? வெரி குட், வெரி குட். அதாவது உருமாற்றம், அந்த மெட்டாமோர்போசிஸ், it is a process, long process. அது long process, அதாவது நீண்ட ஒரு செயல். ஆனா இந்த சுஸ்கேமாட்டிசோ இன்ஸ்டன்ட். இன்ஸ்டன்ட். ஓகே, வெரி குட். அது நல்ல வருது. வேற இந்த உலகம் அப்படிதான், இன்ஸ்டன்டா எல்லாம் மாற்றுன்னு சொல்லி அப்படி. ஆனா மத்தது நீங்க என்ன, பொறுமை வேண்டும், பேஷியன்ஸ். நமக்கு கிடையாது பேஷியன்ஸ். கடவுள் நம்மள பாடத்தை என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, அதுக்கு நிறைய வருஷம். அதுல காத்திருக்க நமக்கு என்ன மனசு இல்லை, ஆனா காத்திருக்கணும். மெட்டாமோர்போசிஸ். வேற ஏதாவது வித்தியாசம்? ஓகே, நிறைய வெரி குட். ஒன்னு லைஃப், another one lifeless. அப்படிதானே? another இன்னொரு சேஞ்ச். ஒன்னு உள்ளால் நடக்கக்கூடிய மாற்றம், இன்னொன்று வெளியே நடக்கக்கூடிய மாற்றம். உலகம் எப்போதுமே வெளியரங்கமான மாற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆனால் பைபிள் மட்டும்தான் உள்ளான வாழ்க்கையினுடைய அந்த மாற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதனால வெளியரங்கமான தோற்றத்தை மாற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க பிரியமானவர்களே. உள்ளால் உள்ள மாற்றம், அதுதான் மறுரூபம் என்கிறதான அந்த செயல். சோ ஒன்றாவது காரியம், மறுரூபம் செய்யவாக என்ன செய்யணும்? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது, உலகத்தை போல மாறக்கூடாது. இரண்டாவது, சீக்கிரமா சொல்லி நான் முடிக்க போறேன். இரண்டாவது என்ன? ஓகே, அது வெரி குட். அது இங்கிலீஷ்ல அதை சொல்லப்பட்டபடி நாம மனதை என்ன செய்ய வேண்டும்? புதிதாக்க வேண்டும். மனசை புதிதாக்க வேண்டும். இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான மாறியும், மனசு புதிதாக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இந்த மனசுக்கு யாரும் அதிகமா முக்கியத்துவத்தை கொடுக்கிறது கிடையாது. குறிப்பா அதாவது விசுவாச சகோதர சகோதரிகள், பிரதர் விசுவாசிகள் மனசுக்கு அதிகம் அப்படிதானே? நாம அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது மனசுக்கு. முதலாவது, நம்முடைய மனசு எப்படி இருந்தது? சாத்தான் அதை குருடாக்கி வச்சிருந்தான். ஆனா ஆண்டவருடைய கிருபையினால அந்த ரட்சிப்பு சுவிசேஷம் வந்தபோது வெளிச்சம் வந்தது, வெளிச்சம் வந்தது. இப்போ இந்த வசனம் நமக்கு தெரியும். அதாவது எபேசியர் 4:17-18 பவுலடிகளார் எபேசு சபையில விசுவாசம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடக்கக்கூடாது. இதுல சொல்லப்பட வார்த்தைகள் வீணான சிந்தை. அடுத்தது, புத்தியில் அந்தகாரம், இருதய கடினம், அறியாமை. 4 வார்த்தைகள்: வீணான சிந்தை, புத்தியில் அந்தகாரம், இருதய கடினம், அறியாமை. இது இன்னைக்கு அநேக விசுவாசிகளுக்குள் இருக்கிறது. இந்த 4 வார்த்தைகளும் அதாவது மனதோடு கூட தொடர்புடைய வார்த்தைகள். அதாவது புறஜாதியாருடைய உள்ளத்தில் இருக்கிறது போல அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஒரு சிலர் வீணான சிந்தனையில் நடக்கிறார்கள். புத்தி
புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கிறார்கள், இருதய கடினம் இருக்கிறது. அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள விருப்பமே கிடையாது, மனசு கிடையாது. அறியாமை, அவங்களுக்கு அறியாமை இருக்கிறது என்பதை அவங்க தெரியாமலே எல்லாம் தெரியும்னு சொல்லி இருக்கிறாங்க, நடக்கிறாங்க. பிரியமானவர்களே, மனதை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். ரைட்? கர்த்தர், அதாவது நமக்கு இருக்கக்கூடிய சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தை இருக்க வேண்டும். The mind of Christ, that's what we need to have. And கிறிஸ்துவின் சிந்தை உள்ளவர்கள் எங்கே? மேலான காரியங்களை நாடுவார்கள், மேலான காரியங்களை நாடக்கூடியவர்களாக இருப்பாங்க. நான் ஏன் ரொம்ப வேகமா போறேன்னா, ஆல்ரெடி கிளாக் எடுத்துச்சு. அப்படியா? இல்ல, நானும் வேகமா. எஸ். அப்போ மனதை நாம் செய்ய வேண்டும், புதுதாக மாற்ற. இந்த வசனத்தை நாம ஒன்று வாசிச்சுட்டு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புறேன். ரோமர் 13:14 இப்படியா வாசிக்கிறோம்: துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? கருத்தில் கொள்ள வேண்டும். இங்க சொல்றாரு, do not make no provision for flesh. அதுதான் இங்கிலீஷ். ஆனா தமிழ்ல சொல்றது துரிச்சைகளுக்கு இடமாக உடலை. அதுக்கு அர்த்தம் என்ன? ஆசை இச்சைகள் துரிச்சைகளுக்கு அநேக நேரத்துல நாம் நம்முடைய உடம்பை கொடுக்கிறோம். அந்த இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக உடம்ப நாம ப்ரொவைட் பண்றோம். இது எப்படி நடக்கிறதுன்னா, ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்காரு? மனசு தந்திருக்கிறாரு, நமக்கு இருதயம் இருக்கிறது, நமக்கு என்ன இருக்கிறது? பலம் இருக்கிறது. இந்த மூன்று கனெக்டட். அப்படிதானே? மனசு எதுக்காக? சிந்திப்பதற்காக, திங்கிங். நாம எதை அதிகமாக சிந்திக்கிறோமோ, இருதயம் என்று சொல்லும் பொழுது the seat of emotion, உணர்ச்சிகளுடைய இருப்பிடம் தான் இருதயம். அதிகமாக சிந்திக்கும் பொழுது இருதயத்திலிருந்து தகாத விதமான உணர்ச்சிகள் தூண்டும், இமோஷன்ஸ். அந்த உணர்ச்சிகளுடைய அடிப்படையில சில தீர்மானங்களை நாம் எடுப்போம், டிசிஷன்ஸ். then what happens? அந்த தீர்மானங்களை நாம் நம்முடைய பலத்தை பயன்படுத்தி அதை செய்வோம். இதெல்லாம் ஸ்டார்ட் எங்க? மனசு. அவர் eyes are the windows to the mind. நம்முடைய கண்ணு நம்முடைய மனதினுடைய விண்டோ, ஜன்னல். நாம எதை பார்க்கிறோமோ அதிகமா அதை சிந்திப்போம். எதை அதிகமாக சிந்திப்போமோ அதை சார்ந்து உணர்ச்சிகள் தூண்டப்படும். அந்த உணர்ச்சியின் அடிப்படையில டிசிஷன், அதுக்கப்புறமா கிரியை. அப்போ எல்லாமே துவங்குற நம்முடைய சிந்தனை. பிரியமானவர்களே, இன்னைக்கு சாத்தான் அதிகமா நம்முடைய உடம்புல உள்ளதான நம்முடைய வாழ்க்கையில் உள்ளத அதிகமா பயன்படுத்துறது நம்முடைய சிந்தனை. இங்க இருக்கும் போது கூட, இப்போது கூட எல்லாரும் இங்க இல்ல. இந்த சபையில நீங்க எல்லாம் இருக்கீங்க, ஆனா ஒரு சில இங்க இல்ல, எங்கேயோ போயிருக்கீங்க இல்லையா? சிந்தனையில எங்கேயோ போறோம். அதே போல பைபிள் எடுத்து நான் வாசிக்கும் போது வாசிப்போம், ஆனா மனசு எங்கேயோ இல்லையா? ஆமா. ஆனா நீங்க என்ன பாக்குறீங்க, ஆனா என்ன பார்க்கல. ஒரு சில நீங்க அப்படின்னா மனதை வைத்துக் கொண்டு சாத்தான் நம்மள ரொம்ப என்ன செய்யறான் தெரியுமா? தேவனிடத்திலிருந்து பிரிக்கக்கூடியவனாக இருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் அன்பு இல்லை. உபாகமம் 6:5 தெரிந்த வசனம் தான். அந்த வசனத்தில் எப்படியா சொல்லுது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும். இதுல 3 காரியங்கள் இருக்குது இல்லையா? The mind, then heart, strength. ஆத்மா, இருதயம், பலம். ஒரு ஆள் ஒரு நபரை நேசிச்சா அவருடைய சிந்தனை முழுசும் அந்த நபர். அதான்
வாலிபுல நீங்க படிக்கக்கூடிய நேரத்துல ஏதாவதுல போய் பட்டுனா அவ்வளவுதான், படிப்பெல்லாம் அவ்வளவுதான், உங்க யோசனை எல்லாம் அங்கதான் இருக்கு. ரைட் இல்லையா? உங்க மனசுல இங்க பாக்குறேன், கடவுளை நேசிச்சா அவரை குறித்ததான சிந்தனை, அவரை குறித்ததான உணர்ச்சிகள், அவரை குறித்ததான செயல்கள், அதுதான் ஆண்டவர் சொல்லிருக்காரு. முழு இதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, முழு பலத்தோடு கூட அவரை நேசிக்க வேண்டும். நம்முடைய மனசு என்று சொல்லும் பொழுது ஒரு வயல் நிலம் போல, பாடிஃபீல்டு. நாம தான் அதில் எதை விதைக்க வேண்டும் என்று தீர்மானம் செய்ய வேண்டியது. நம்முடைய மனசுல எந்த சிந்தனையை நம்ம வளர்க்கணும்னு சொல்லி தீர்மானம் செய்ய வேண்டும் நாம. ரைட்? நம்முடைய மனதில் அநேக சிந்தனைகள் வந்து போகலாம், ஆனா நாம காக்கணும். அதுதான் ப்ராவர்ஸ், அதாவது நீதிமொழிகள் 4:23 சொல்றாரு. என்ன சொல்றாரு? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். Keep your heart with all diligence. நம்முடைய மனதை பாதுகாக்க வேண்டிய, இருதயத்தை பாதுகாக்க வேண்டிய பெரிய கடமை நமக்கு இருக்கிறது. என்ன செய்யணும்? அதை புதுதாக மாற்ற வேண்டும், புதுதாக மாற்ற வேண்டும். அது ஒரு பெரிய விஷயம். இப்ப நான் சொல்றதுக்கு நேரம் இல்லை, நான் ஜஸ்ட் சொல்லி மட்டும் விடுறேன். மனதில் சிந்திக்கணும். இன்னைக்கு உலகத்தார் அதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. என்ன செய்யறாங்க தெரியுமா? மெடிடேஷன் பண்றாங்க, யோகா பண்றாங்க, யோகா பண்றாங்க. எதுக்காக தெரியுமா? ஒருநிலைப்படுத்துவதற்காக, to empty the mind, மனசை வெறுமைப்படுத்துவதற்காக. right? to empty the mind. கடவுளுடைய வார்த்தையின்படி அது தவறு. வெறுமைப்படுத்தக்கூடாது, மனசை நம்ம நிரப்பணும். மனதை புதிதாக்க வேண்டுமானால் மனசை நிரப்பணும். எதை வைத்து? கர்த்தருடைய வார்த்தை. அதுக்கு தான் ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கிறது, மெடிடேஷன், மெடிடேட்டிங் காட்ஸ். நமக்கு நேரம் இல்லை, நான் ஆக்சுவலி இப்போ நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் சொல்ற பிரியமானவர்களே, நீங்கள் வேதத்தை தியானம் பண்ணுகிறீர்களா? வாசிக்கிறீங்களான்னு கேட்கல, தியானம் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், மெடிடேட் பண்ணணும். பெரிய ஒரு காரியம், எல்லா நாளும் செய்யணும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும், மனதை, இருதயத்தை, செயலை. அப்படி நம்முடைய மனது புதிதாகும். அப்படி நாம செய்யும் பொழுது மறுரூபம் உள்ளவர்களாக வாழ முடியும். ஸோ 2 காரியங்களை நம்ம படிச்சோம். மறுரூபமாகிறதுக்கு ஒன்று என்ன செய்யணும்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. 2, மனதை புதிதாக மாற்றணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது மூலமாக. அப்படி நாம் என்ன செய்யலாம்? இந்த உலகத்தை போல மாறாம மனசை புதிதாக மாற்றி, ஒரு காரியம் கூட அதுல இருக்கு, தேவனுடைய சித்தத்தை மட்டும் செஞ்சு இந்த உலகத்துல வாழ்ந்தா என்ன செய்யலாம்? மறுரூபமான ஒரு வாழ்க்கையை நாம வாழலாம். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நாளைக்கு மறுரூபம் இல்ல, இன்ஸ்டன்ட் காஃபி போல கிடையாது. சரியா? இது ஒவ்வொரு நாளும் இது அப்படியே நடந்துட்டே இருக்கணும். till the coming of Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இது அப்படியே தொடரட்டும். பாவம் ஒவ்வொரு நாளும் செய்யறதை நாம குறைத்துக் கொண்டே வரலாம். அப்படி நாம் புத்தி உள்ள ஆராதனையை ஆண்டவர்களுக்கு கொடுக்கலாம். நம்முடைய நம்மைத்தானே என்ன செய்யலாம்? மர்மமாக்கிக் கொண்டு இந்த உலகத்துல வாழலாம். இப்படி வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ ஆண்டவர் நாம் அனைவருக்கும் உதவி செய்வராக. இந்த வாய்ப்பை அளித்ததான சபையிலே உள்ளதான மூப்பர்களுக்கும், அதுபோல ஐயா அவர்கள், மூப்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களையும் குறித்து நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களுடைய ஊழியத்தை குறித்து நீங்கள் ஜெபம் செய்து கொள்ளுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த வார்த்தைகளை நான் முடித்துக் கொள்கின்றேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.